ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறடி கேஸில் வந்து இன்றைக்கி என்ன நடக்குது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா வந்து பிடிக்க போலீஸ்காரங்களாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயா வந்து எப்பயும் போல் ஏற்றி விட்றாங்க. முத்து வந்து தப்பானவன் அப்படின்ற மாதிரி ஏற்றிட்டுன்னு எல்லா அம்மாவுமே பையனை வந்து காப்பாற்றுக்க போயிடலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா சரின்ட்டு அவங்க போலீஸ்காரங்க வந்து முத்து வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இழுத்துட்டு போனோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து போலீஸ்காரர் வந்திருக்காரு இல்லையா, நம்ம மீனாவோட தங்கச்சியோட ஹஸ்பண்டு டிராஃபிக் போலீஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவன் வந்து வெளியே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ்காரன்ட்டு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வரவே மாட்டான், இவன் பண்ண தப்புக்கு ஜெயிலில் தான் கிடக்க போகிறான் அப்படின்ற மாதிரி இன்னொரு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா என்ன செய்யணும்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கேன், எப்படி இவர் வெளியே எடுக்கிறதுன்னு தெரியாமல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீபன் சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட போய் அந்த பொண்ணோட ஃபோனில் இருந்து இந்த பையனுக்கு வந்து ஃபோன் அடித்தோன்னே யார் வந்து இப்படி சண்டை போட்டா வச்சா, அவர் வந்து அடிக்கவே இல்லை, இப்போ என்ன பிரச்சனை தான் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னே ஒரு 2-3 அடியாவங்களாம் வந்தாங்க ரெண்டாவது வர்றப்போ. ஆனால் வந்ததுக்கப்புறம் அந்த பையன் அதுலேருந்து ஒருத்தன் வந்து சொன்னால் இந்த மாதிரி சித்தி முடிச்சிட்டேன் சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சித்தின்ற வந்து எல்லா வேலையும் பார்த்துருக்கான் அப்படின்ற மாதிரி மீனாக்கு வந்து தெரிய வருது. தெரிய வந்தோடனே மீனா வந்து நேராக போய் போலீஸ்காரங்கிட்ட போய் சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தியை வந்து பிடிச்சிட்டு வந்து போலீஸ்காரங்களாம் அடி வெளுக்கிறாங்க. வெளுத்தோன்னா நம்ம அந்த சித்தின்றவன் வந்து ரோஹிணியை பற்றி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அந்த ரோஹிணின்றவங்க தான் என்னை வந்து இப்படிலாம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அதனால தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஹிணி வந்து தேடி போலீஸ்காரங்க வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. வந்து மீனா வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹிணி கதவை இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே ரோஹிணி தான் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா வந்து எல்லார்ட்டையும் சொல்லிடுறாங்க. சொன்னோன்னா வந்து போலீஸ்காரங்க வந்து ரோஹிணி வந்து அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதோட வந்து சீரியல் வந்து இன்றைக்கி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஓகே, பை டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.